அண்மை செய்தி சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தின் நெடி வீடு முழுவதும் பரவியதால் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எலி தொல்லை அதிகமாக இருந்தால் கிரிதரன் என்பவர் வீட்டின் பல பகுதிகளில் எலி மருந்து வைத்துள்ளார். இந்நிலையில் அதில் 2 குழந்தைகள் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பூந்தமல்லி விக்னேஷ் வழங்க கேட்கலாம். பூந்தமல்லி விக்னேஷ், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜேஷ். குன்றத்தூர் அடுத்த மணச்சேரி பகுதியை சேர்ந்தவர் கிரிதரன். இவர் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவர் தனியார் நிறுவனத்தில் வங்கி ஒன்றில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறது. வீட்டில் அதிகமாக எலி தொல்லைகள் இருந்து வந்துள்ளது. இதனால் இதனை எலியை கொள்வதற்காக எலி மருந்து வாங்கி வீட்டில் வைத்துள்ளார். இந்த எலி மருந்திலிருந்து வரப்பட்ட அந்த நெடியானது வீடு முழுக்க பரவி குடும்பத்துடன் இருந்த இவர்கள் 4 பேருக்குமே இந்த மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அக்கம் பக்கத்தினருக்கு அவர்கள் குறித்து கோரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது குழந்தை மற்றும் 1 வயது மகள் மற்றும் மகன் ஆகிய இருவரும் இறந்துள்ளனர். மேலும் இவர் மனைவி மற்றும் கிரிதரன் ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. எலியை அழிப்பதற்காக எலி மருந்து வாங்கி வீட்டில் வைத்த குடும்பத்தார் 4 பேரும் காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, எலி மருந்து நெடி பரவி 2 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.